வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு சுழியம். பிறக்கின்றோம், இறக்கின்றோம். இடைப்பட்ட வாழ்நாட்களில் நாம் என்ன செய்கின்றோம், என்ன செய்ய வேண்டும்? அன்பெனும் பிடியில் அகப்படக்கூடியவன் இறைவன். அந்த அன்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறரிடம் கொடுக்கும்போது அங்கே இறைவன் வாழ்கிறான். பிறர் மீது வஞ்சம் பாராட்டாமல், பிறரின் புகழுக்கு கேடு நினைக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்வது பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். நேரிடையாக அவர்களிடம் சொல்லலாம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வேண்டும். பிறரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதும் நம் நிம்மதியை கெடுக்கும். காழ்ப்புணர்ச்சியால் படிக்கும் இடங்களிலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் போட்டு கொடுப்பதும் அவர்கள் பெயர் கெடும்படியாக இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு தூற்றுவதையும் தவிர்க்க வேண்டும். மனதில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. முதலில் 90% உண்மை பேச வேண்டும். 10% பொய் பேசலாம். அது பிறர் நலனுக்காக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி பெருமைக்காகவோ அல்லது விளம்பரத்திற்காகவோ இருக்கக்கூடாது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. எல்லா இடத்திலும் முதன்மையை எதிர்பார்க்க கூடாது. தோல்வி வாழ்க்கையில் வந்தால் அதை கடந்து செல்லும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இடர்பாடான இடங்களிலும் நம்மை உதாசீனப்படுத்தும் இடங்களிலும் நாம் அமைதியாக இருந்து வெளியேறுவது நல்லது. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் எல்லோருக்கும் உதவுவோம். அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அவரவர்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர் பற்றி சிந்திக்கும் நேரத்தில் நம் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை செய்தால் முன்னேறலாம் என்பதில் முயற்சி செய்ய வேண்டும். மனம், சொல், செயல் இந்த 3ஆலும் பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள். நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். நேற்று என்பது முடிந்த வாழ்க்கை. நாளை என்பது நிரந்தரமில்லாத வாழ்க்கை. இன்று இந்த நொடி வாழக்கூடிய வாழ்க்கை மட்டுமே உண்மையானது. அதை மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் நாம் வாழ்வோம்.